சுவாமி விவேகானந்தர், ஞானசம்பந்தர் போன்றோர். இன்றைக்கு அதை சைல்டு ப்ராடிஜி என்று கூறுவார்கள். செய்கிறேன், செய்விக்கப்படுகிறேன் என்ற உணர்வு பல கடுமைகளுக்கிடையே ஏற்பட்டாலும் கொஞ்சம் எழுந்து உடம்பாலும் பணத்தாலும் தெளிவாகிவிட்டவுடன் மறுபடியும் அகங்காரம் கிளம்பிவிட்டால் செய்விக்கப்படுதலிலிருந்து செய்கிறேன் என்ற உணர்வு வந்துவிடுவோம். படுக்கைக்கு போகும்போது, ஓய்வாக இருக்கும் போதும், தூக்கத்திலிருந்து எழுந்தவுடனும், ஒவ்வொரு செயலின் தொடக்கத்தின் போதும் முடியும் போதும் செய்விக்கப்படுதலையே தியானம் செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக செய்விக்கப்படுதலின் உணர்விற்குள் தானாக விழுந்துவிடும் நிலை ஏற்படும். கனவற்ற உறக்கத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் எண்ணங்கள் ஏதாவது ஒரு முறையில் அகந்தை, கவலை, கோபம், பயம் இப்படி ஏதாவது ஒரு முறையில் ப்ரீ ஆக்குபேஷனாக இருந்து எழுந்து கொண்டே இருக்கும். இவ்வெழுதலை நத்திங்னஸ் என்ற எண்ணத்தினால் எரித்துக்கொண்டே இருந்தால்தான் எழுகின்ற எண்ணத்தின் உயிர் மூச்சை அடக்க முடியும். இல்லையென்றால் மரபறிவு தனித்தோங்கி தன்னுடைய உண்மையான வேகத்தை காண்பித்துவிடும். மற்ற அறிவுகளினால் ஏற்படுகின்ற எண்ணங்களும் மரபணு திறனினால் ஏற்படுகின்ற அறிவும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து மனிதர்களை மாய்த்துவிடும். உடலில் இருக்கும் மீடியம் அல்லது செல்ஃப் ஆர் கடவுள், நான், ஆத்மா எல்லாம் ஒன்றேதான். இதைத்தான் தவறாக சிலர் மனம் என்றும் அறிவு என்றும் கூறிவிடுகின்றனர். ஐ அல்லது செல்ஃப் இல்லாமல் இயங்கவே முடியாது. செல்ஃப் அல்லது ஐ என்பது வெறும் எனர்ஜி மட்டுமல்ல, உயிர்ப்போடு என்னொடியிலும் இருக்கும் ஒரு இயக்கம். இவ்வியக்கத்தை யாரும் பார்க்க முடியாது, தொட முடியாது, உருவகப்படுத்த முடியாது, மாற்ற முடியாது, அழிக்க முடியாது. ஆனால் இயக்கமுள்ள உயிர்ப்பு. இவ்வுயிர்ப்பு இயக்கமாக இருந்தும் அவ்வியக்கத்தை இலவாக யாரும் உடனே உணர்ந்துவிட முடியாமல் இருக்கிறோம். உயிர் இல்லாமல் இருக்க முடியாது என்பதை உணர்கிறோம். அதுபோன்றே உயிருக்கே உயிராக இருப்பதுதான் ஐ என்ற மீடியம். ஐ வித், ஐ வித்தவுட் என்பதை பகுத்து பார்க்கும்போதுதான் உண்மை விளங்கும். ஐ என்பது எல்லாவற்றிற்குள்ளும் சத்தியாக இருந்து இயங்கிக் கொண்டே யாரோடு சேர்ந்திருக்குமோ அவர்களை இயக்கிக் கொண்டே, ஆனால் அதன் இயக்கத்திற்குரிய எவ்விதமான நேரடி சாட்சியங்கள் இல்லாமலே இயங்கிக் கொண்டே இருப்பது. நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் எந்நேரமும் ஐ இருந்தாலும் அதை வெவ்வேறு விதமாக கருதி கொள்கிறோம். நான், அதாவது ஐ என்பது ஒரு உயிர்ப்பு இயக்கம். அந்த இயக்கத்தை உணரும் போது மனிதனுக்கு தானாகவே எண்ணம் ஒடுங்கி மனோநாசம் ஆகிவிடுகிறான். இப்படிப்பட்ட எண்ணம் ஒடுங்கிய நிலைதான் மனிதனை மறுபடியும் எழுப்புகிறது. இப்படி எழும் நிகழ்வுதான் உலகமாகிறது. பூமியானது மனிதன் இல்லாமலே இயங்கக்கூடியதுதான். இருந்தாலும் மனிதன் பிளஸ் மற்ற உயிரினங்கள் அனைத்தும் உயிர் வாழ உணவாகிய மரம், செடி, கொடிகளையும் உருவாக்கப்பட்டுள்ள அல்லது உருவாகியுள்ள நிலைமையை உணரும் போதுதான் இப்பிரபஞ்சத்தை அதிசயமாக பிரமிக்க உணர முடியும். எந்த நிலையில் பார்த்தாலும் இறுதியில் அந்த பிரமிப்பு குறைந்து இவைகள் அனைத்துமே எளிமையாக உணரும் நிலை ஏற்பட்டு விடுகிறது. இலகுவாக உணர்வதற்கு இருக்கும் ஒன்றுதான் மனம் ஒடுங்கிய நிலையாகும். நான் அல்லது ஐ என்பதை உணர்வதற்கு பல்வேறு முறைகளை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் அதில் அவர்கள் முழுவதுமாக இருக்க முடியவில்லை. அதற்கு ஏற்படும் சுற்றுச்சூழல்தான் காரணம்.
இப்படிப்பட்ட சுற்றுச்சூழல்கள் அம்மனிதனை மாற்றிக்கொண்டே இருக்கும். இப்படியே மாற்றிக்கொண்டே அல்லது மாறிக்கொண்டே இருக்கும் நிலையில் மாறாமல் இருக்கின்ற ஒன்றுதான் ஐ எனப்படுவதாகும். நான் என்பதை தொடர்ந்து உணர்ந்தவுடன் செய்கிறேன் என்ற உணர்வு காணாமல் போய் செய்விக்கப்படுகிறேன் என்ற உணர்வு உடல் முழுவதும் பரவிவிடும். செய்விக்கப்படுதலை தொடர்ந்து உணர உணர பயம் முழுவதுமாக அற்றுவிடும். பயம் அறுதல் என்பது மரண பயம் உட்பட அனைத்து பயங்களையும் குறிப்பதாகும். பயம்தான் மனிதனை இயக்கும் மாபெரும் சக்தியாக இருந்தாலும் அப்பயத்தை முழுவதுமாக நீக்கிவிடும் நிலை ஐ அல்லது நான் பற்றி உணர்வதுதான். பயம் போய்விடுவதை உணரும் போதுதான் உண்மையான பேரின்ப உணர்வை உணர முடியும். இதனால் எல்லாம் ஒன்றுமில்லை என்ற உணர்வு எழும்பிக் கொண்டே இருக்கும்.